வருகிறவர் மாணவராக அவருடைய சிங்காசனத்தின் முன்பாக 7 ஆண்டுகளாக சாட்சியோ முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் காத்துக்கொள்ளும் தேச பிரவாகிகள் வாழ்க்கை வாழும் இந்த அதிகாரம் அனைத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீ நடக்க மாட்ட நீ கூட நடக்க மாட்ட அவன் சபையில் இருக்க விசுவாசியாக கூட தேவனை காரியத்தை பார்க்கிறான் ஊழியக்காரர்கள் ஊழியர் பணம் போறோம்னு நினைச்சா இதை பெரிய தப்பு ஊழியர் அனுமதிக்கு வச்சுட்டு விசுவாசி அனுபவம் கூட்டியிருக்கணும் தேவனுடைய அனந்த ஞானத்தை நாம் புரிந்து கொள்ள முடிந்தார். ஊழியத்தின் பாதையில விஸ்வம்பா செய்ய முடியும். தேவன் நியமித்திருக்கிற இடத்து நியமித்த பாதையில போனால்தான் சேர முடியும். நாங்கள் இங்கிருந்து கடலூருக்கு எங்களை கொண்டு போனேன். கடலூர்ல இருந்து ஒரு 10 பேரை சாத்தான்குளம் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல ஊழியர் கூட்டிட்டு வரேன். இருந்து 1 மணி நேரத்துல ஜப்பான் போனீங்க. அந்த இடத்துக்கு கட்ட நமக்கு தரிசனம் தரல, பாரம் தரல. கடலூருக்கு கொண்டு போய் அங்கே கருத்தை உபயோகப்படுத்துகிறார். ஊழிய வாசலை திறந்து கொடுக்கிறார். கடலூர்ல இருக்கான நம்ம ஊர் பக்கத்துக்கு கூட்டிட்டு இதான் இதுதான் அவனுடைய அனந்த ஞானம். புரிந்து கொள்ள முடியாது. உனக்கு என்ன பொறுத்தனா நீ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்ப. இந்த ஆளு என்ன செய்யல யாரு சாதை பிஷப் பிஷப் இவரு நல்லா காத்து கொள்ளவன் மனோபிரயோகம் பண்ற ஊழியக்காரன் தன்னை காத்து கொள்ளவில்லை கர்த்தர். அதனால என்ன சொல்றாரு, நாம் எல்லாம் கரெக்டா கர்த்தர் எழுதுவாரு, சரியா எழுதுவாரு. ஒரு தவறும் ஒரு பண்ணிடுறாங்க. அதே சமயம் சொல்ல சபைக்குள்ள சில விசுவாசிகள் உனக்கு உண்டு, தங்கள் பத்திரங்களை அசுஷ்டிப்படுத்தாத தேவபக்தியாய் கர்த்தருக்கு பிரியமாக தேவனுடைய கற்பனை கைக்கொண்டு தேவன் உகந்த வாழ்க்கை வாழ்கிற விசுவாசம் மக்கள் உண்டு. இதெல்லாம் யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. மாங்க பற்றி ஆட்கள் குடிக்கிறாங்க. கர்த்தர் விசுவாசிய ஊழியக்காரன் மேல கொண்டு போய் வச்சிருவாரு. உங்களுக்கு கவனம் தெரியும். ஏன் கவனம் தெரியாது தெரியுமா? நான் அழைத்த எஜமான் யாருக்கு தெரியாது, எனக்கு எஜமான பத்தி தெரியும்.
இயேசு கிறிஸ்துவை தெரியும். என்ன விரும்புகிறார் தெரியும். எதை நடத்த விரும்புகிறார் தெரியும். எங்க போக சொல்றான்னு தெரியும். எஜமான எனக்கு தெரியும். ஆனால் தான் பயப்படுவேன். கவனமா ஊழியம் பெரிய மேக்சிமிஷன் வந்து டிவி ஊழியம் வெள்ளிக்கிழமை பர்பிள் காலேஜ் ஸ்கூல் பாஸ்டர்ஸ் ப்ரேயர் ஃபெலோஷிப் செப்டம்பர் 15 போகிறோம் 14 அவ்வளோ பாஸ்டர் ப்ரேயர் தான் ஜனவரி 26 4 மே மாதம் எல்லாம் ஊழியம் வளர்ந்து தேவ உறவெல்லாம் பரப்போம். வளர்ந்த நான் ஏமாத்து பேர் அவளை நீக்கு போயிட்டு அந்த பூரா கேட்டு காலையும் வந்து சாயங்காலம் வந்து ஊழியத்தை செய்து குடும்பத்தை நடத்தி இருக்கிற நீங்க கேட்ட சத்தியத்தை கைப்பற்ற போயிட்டு கர்த்தாவே நானும் அரியன்னு சொல்லிட்டான்னு சொல்ல அதுதான் கடவுள் சொன்னேன். சத்த ஊழியக்காரன் கைவசத்திலே தான் உயிருள்ள விசுவாசி சபைக்குள்ள விசுவாசிகள் எப்படின்னா தங்களை வஸ்திரங்களை அசுசிப்படுத்தார். அது என்ன அசுசிப்படுத்தாதுன்னு 3 வாரம் சொல்லியிருக்கேன்னா, ஒன்று உலகத்தால் கரைப்பட்டார். உலகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி போன வாரம் என்ன சொல்லி விடுத 4 நாள் ஞாபகத்தி அகப்பட்டது இன்னைக்கு யூதா 23 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் எடுத்து தள்ளுங்கள். அது என்ன? மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம். அங்க சொல்லும்போது என்ன சொல்ற? தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் தங்கள் வஸ்திரங்களை எங்க என்ன சொல்றாரு யூதா? மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அதெல்லாம் உலகத்தால் கரைப்படாத கண்கள் மாம்ச ஜீவனத்தில் 4 நாள் கரைபடாத நாமளை காத்துக் கொள்ளுதல். எப்போ ஆண்டவர் சொல்றாரு? மாம்சத்தால் கரைப்பட்டுள்ள வஸ்திரத்தையும் வெறுத்து தாங்க. கரைப்பட்டு மாம்சத்தால் அதை நீ வெறுத்து விடு, வெறுத்து தாழ்வு. மாம்சங்கிறது என்ன? மாம்சம் கலாசிரியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க ஒரு 17 பாட்டு இருக்கு. நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கணும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவைகளாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள்.
இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் முடிங்க. இப்படிப்பட்டவர் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். சார் 17 காரியம் இருக்கிறதா நம்மகிட்ட இருக்கா? ஆவிக்குரிய அந்நிய பாஷை பேசுறேன், தமிழ் பாட்டு தெரியாம பண்ணது. 17 காரியமும் நம்மிடத்தில் இல்லாதபடி பார்த்து இதுதான் நம்மளை கரைப்படுத்தும். கோபம், ரோதம், வைராக்கியம், மாம்ச வைராக்கியம், பகைகள், அடியாற்றுகள், கொண்டாட்டம் எல்லாம் 17 வச்சு ஜோம் பண்ணி இல்லாதபடி பார்த்து எல்லாம் நம்மளை கரம் அடிக்கிறோம் சார். நாங்க நினைக்கிறோமோ வரலையோ வராது ஒரு செய்தி கேட்கும். அனுதின வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கிறதான் கருத்து பார்ப்பார். காலையில நீ காலையில அரை பண்ண, சாயங்காலம் பண்ற, 6 நாள் நீ எப்படி நடக்க? ஊழியக்கான 7 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பரிசலாம் பற்றி மனம் ஒரு பத்தியா நான் தந்த திருவேன், நான் தந்த அபிஷேகம், நான் தந்த வரம் இலவசமா அவனுக்கு கொடுத்துருக்கேன். 6 நாள் நீ எப்படி இருக்க குடும்பத்தோட சமுதாயத்து இதெல்லாம் இருக்காம இருந்தான் இருந்ததுன்னா பருவத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். பருவம் ரொம்ப ஈஸியை நினைக்காது. ஏன்னா வெளியே தரத்தை பார்க்கறாரு அவ்வளோ வரையும் உள்ள தூக்கி போடணும். ஜீவியம் கரெக்டா இருந்தால் தான் தப்புவோம். ஆடலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், நேரங்களை குதிக்கலாம், தரிசனம் கண்டிருக்கலாம், எதிர்தனம் சொல்லலாம், வெளிப்பாடு சொல்லலாம், கர்த்தரையா கூட பேசுறாங்கலாம், பேசுறாரு. 40 வருஷம் வைத்திருந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுவல்ல, அதுவல்ல, இது ஒன்றை இருக்கா தவறு வச்சு ஜோம் பண்ணுறாங்க. ஒன்று என்கிட்ட இருக்கும். ஒரு மாம்சத்தினால என்னை நான் கரைப்படுத்த கூடாது. நாவினாலே என்னை கரைப்படுத்த கூடாது. உலகத்தாலே என்னை கரைப்படுத்த எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க சார். எந்த டிவிலையும் சொல்ல மாட்டான், எந்த யூடியூப்ல சொல்ல மாட்டான். வானத்துக்கும் பூமிக்கும் பூதிக்கிறாங்க பெரிய பெரிய மகா சர்ச்சஸ் சொல்ல கொடுக்க மாட்டான். நரகத்துக்கு தள்ளி விட்டுருவாங்க. அவனும் போக மாட்டான், சபையிலும் போக விட மாட்டான். நானும் போனோம், நீங்களும் அதுதான் நான் நிற்கிறது. நான் போய்க்குவேன், எனக்கு தெரியும். நோ மை டெஸ்டினேஷன், என்னோட கொண்டு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று உங்களை சேர்த்து இழுத்து கொண்டு போய் விட்டுறணும். அப்போ அதுக்கு ஏற்ற காரியத்தை
உங்களுக்கு போதிக்க போதிக்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள காலத்திலே உங்க ஜீவத்தை மாற்றி ஒரே நாள்ல மாறுன்னு சொல்லவே மாட்டேன். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்தோம். உள்ளான மனுஷன் எப்படி வளருவானா? நாளுக்கு நாள் 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16 வசனம் பக்கம் 248 மன்னிக்கணும் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போய்வதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். இது நாளுக்கு நாள் தான் புதிதாக்கப்படும். நாகரதனம் போகப்பட்டான்னா ஒரே நாள்ல போகிறத கருத்தை நீக்கல. அதுக்கு படிப்பனை கொடுத்து நான் செய்யாத ஜபமா நான் செய்யாத உபவாசமா முழங்காலே 3 மணி நேரம் நிற்பேன். கோபம் போகல. ஆராதனை செய்யாத. அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மாம்சத்தின் கிரியை ஒரே ரகமா இருக்குது. என்ன இருக்கு? கோபங்க. அதை ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே கைக்கொள்ள ஆரம்பிக்கப்படும். கோபம் 19 வார்த்தை. எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும். அதை கைப்பற்ற ஆரம்பிக்கப்படுகிறது. சத்தியம் வெளிச்சம். சத்தியம் வெளிச்சம். வெளிச்சம் வர ஜீவிதத்தை இருள் போயிட்டு வசனம் கேட்க வசனையின் கால்களுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சம். அது உள்ள வர வசனம் கேளுங்க. கூட நான் பயிற்சி கொடுப்போம் இல்லையா? வசனம் கேளுங்க. வசனம் கேட்க கேட்க வெளிச்சம் வர 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 நம் வாழ்க்கையில் இருக்க இருள் வெளியே போயிட்டு தான் நம்ம லைட்டை போட்டோம்னா அந்த இருட்டாக நம்ம போட்டேன் கேட்க வந்து இருள் போயிட்டு சத்தியம் கேட்பதற்கு இனிமையாகிறார்கள். வாக்கு தத்துவம் கேட்பதற்கு இனிமையான தேவன் 2ஐயும் சேர்த்து வச்சிருக்க. வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே பொய் சொல்லவே மாட்டார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அதே சமயம் உபதேசமும் கொடுப்பார். எனக்கு கூட எழுதியிருக்க நிறுவனத்துல அப்போ தான் முடிஞ்சிருக்கிறது. நாங்கள் சுவிசேஷம் அற்புதம் அடைக்கலாம் இருக்கு. அப்போ முடிச்சுட்டாரு. அவர் சபையை உருவாக்க வந்தவர். உடைய சுயரத்தினால் நீங்கள் சம்பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சம்பாதிக்கப்பட்டேன். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடைய. கிறிஸ்து யாருடையவர்? அவர் தேவனுடைய. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 23 வசனம்
பக்கம் 229. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து, நான் கிறிஸ்துவிற்கு உரியவன். நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான். என் பரமதகப்பன் மகிமை நைட்டு ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பொறுமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், தயவில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீடிய சாந்தத்தில் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். யார்? அவருடைய கிறிஸ்துவுக்குள் இருக்க நானும் ஐஸ்வர்யவான் தான். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஆனால்தான் நம் மாம்சத்தின் கிரிய நம்மளை இருந்ததுன்னா ஒரு சிக்ஷை அனுப்பி உட்கார்ந்தார். அந்த வாசனம் உள்ள போக போக ஒவ்வொரு நாள் ஒரே நாள் நாளுக்கு நாள் அபிஷேகம் வந்து விட்டது. ஒரே நாட்டை ஒரே பாட்டை இங்கிருந்து உச்சி போயிடறான். அதுதானே ஒரு பாட்டு எழுதுறான். உடனே 1,00,000 பேர் பார்க்காங்க, ஃபாலோ பண்றாங்க யூடியூப்ல. உடனே கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஜீவியத்தை பார்த்து அந்த 17 உனக்குள்ள இருக்கும். இதை வச்சு நீங்க அளவுகோல் போட்டோம்னா அவனுக்கு நாம அளக்கிற அளவுகோல் வசனம் தான். தன்னைத்தானே அளந்து கொள்கிறவர்கள் நான் யோக்கியம், நான் சரியான ஆளு, நான் சரியா இருக்கிறதான் கர்த்தர் என் மூலம் பேசுறாரு, சொப்பனை காண்கிறேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன். அது வந்து அளவுகோல். ஆண்டவர் ஒரு அளவு வச்சிருப்பார். அந்த அளவுக்குள்ள நம்ம கடந்து போறோம்னா வசனத்தான் நமக்கு அளவுகோல். வசனத்துக்கு படி இருக்கா அப்படின்னு கேட்க போய் பார்த்தா நான் மாம்சத்துக்குரியவனா ஆவிக்குரியவனா ஒண்ணு முடியாது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் தலையில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் போடாமல் மாலை குடிக்க கொடுத்து இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருக்கிறபடியால் உங்களுக்கு பலன் இல்லையா? ஆவிக்குரிய பலன் இல்லை. ஏன் சோர்ந்து போறீங்க? அந்த மாம்ச பானம் உள்ள இருக்கு. என்னது வாதிக்க? பொறாமையும் வாக்குவாதமும் ஏதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவராய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? விசுவாசிக்குள்ள இருக்க போய்தான் அதை எழுதியிருக்காரு. சபைக்குள்ள பொறாமை வாக்குவாதம் ஒழுங்காயிடான்னு சொன்னா சபையை விட்டு எடுத்துருக்கான். நான் வாக்கியம் எனக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கேன். கற்றுக் கொடுக்கல நேய்ப்பேன் போறது யாருக்கு எனக்கு தெரியும். ஒழுங்கா ஒழுங்கா இருந்தா சிரமப்பட வேண்டாம். தேவன் வந்து திருப்பையிடம் நேசிக்கிறேன். ஜீவனை கொடுக்குற மற்ற தரம் சொன்னா சட்டு எனக்கு நான் கூட்டம் சேர்க்க சபை நடந்தது.
இது சத்திரம் ஆகுது. வந்து தூக்கப்பட்டு உங்களை இஷ்டப்பட்டு போறதுக்கு நாம் சபை தேவனுடைய சபை. ஏன் சபை? இந்த ஒவ்வொருவரும் மிக முக்கியம். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு எப்படி நகர்த்துறதுங்கிறது தான் இப்போ காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க. ஏன்னா தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார். அவர் ஏதேனும் ஒரு குடும்பத்தை தான் உண்டாக்குனாரு. நாம மட்டும் நல்லா பேசி 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், புறம்போடு எப்பொழுதும் இருப்போம். அவன் மனுஷன், அவனுக்கு அவனுக்கு ஒரு துணை தேவை என்பதை கர்த்தர் அறிந்து அவனுக்கு ஒரு துணை கொடுக்கிறார். குடும்பத்தை உண்டாக்கினார். ஏற்றது அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் வீட்டாளர் ரட்சி. நீங்க கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா தேவன் உங்க குடும்பங்களை கிரியை செய்துட்டு நோவாவுக்கோ மறுபடியும் சொல்றேன், நோவா தேவ எச்சரிக்கை பெற்று பயபக்தியுடன் ஆகி அவன் தேவனோட நடந்துகிட்டே இருந்தான். அவன் ஆண்டவர் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பார்த்து நீங்க கர்த்தரோடு இணைந்து கர்த்தர் பிரியமா நடக்குறீங்கன்னா ஒண்ணு உங்க குடும்பத்துல கர்த்தர் நம்முடைய கிருபை வைக்கணும். என்ன வைப்பார்? உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாகிடும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படும். நாம சொன்னா போகமா உனக்கு என்ன இருக்கு? ஒரு SMS கூட உனக்கு பார்க்க கர்த்தர் போது சொல்லும் பேசும் தெய்வம். பிள்ளைகிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசும். முழு குடும்பத்தையும் ஆண்டவர் நமது கிருபை செட்டைகளை கொண்டாந்து வச்சிருவார். நித்திய உடன்படிக்கை தேவன் பண்ணி கொடுத்துருவார். யார் மூலம்? ஒரே ஒரு ஆள் குடும்பத்தில் இருக்க பக்தி உள்ளார். உனது மத்தையா 2 மத்தை எல்லாத்துக்கும் வேதத்தில் அனுதானம் கொடுக்குறேன். 2 மத்தையும் 1:5 பக்கம் 291. அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் ஆகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது நிச்சயத்திருந்தது. லோவிசா தேவன் பேரில் விசுவாசம் உள்ள அந்த பெண்மணிக்கு அந்த விசுவாசத்தை தன் மகளுக்கு கடத்தினார். அந்த ஐனிக்கையாள் தன்னுடைய மகன் தீமோத்தேயுக்கு அதை கடத்தினார். இதான் நடக்கிற காரியம். ஒரு தேவபக்தியாய் தேவனுக்கு முன்பாக தன்னை சுத்தமாய் காத்துக்கொண்டு ஒரு மனுஷனோ மனுஷியோ குடும்ப தலைவரும் வாழ்ந்தால் அவருடைய பக்தி விசுவாசம் பிள்ளைகளுக்கு தான் போயிடுச்சு. அது அடுத்த தலைமுறைக்கு போயிடும். தலைமுறைக்கும் உள்ள தேவன் அவர். அவருடைய தலைமுறை தலைமுறையா அதான் சொல்றாரு. சங்கீதம் 90 சொல்றாருங்களா? தலைமுறை தலைமுறை தேவனாய் எங்களை கலத்தலமானவர். சங்கீதம் 91 வாசிங்க. ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர். அடுத்தது
பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் நீர் பூமியும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் நின்றிருக்கும் தேவன். தலைமுறைகளுக்கு அடைக்கலை என்ன சொத்து வச்சுட்டு போறீங்க அப்படின்னா ஒரு நித்திய உடன்படிக்கையின் சொத்தை வச்சுட்டு போறேன். அநேக போதிக்கிறது நமக்கு தெரியுங்களா? நீ இவ்வளோ போட்டா கத்த நமக்கு இவ்வளோ தருவார். அவர் என்ன சீட்டு கம்பெனி நடத்துவார். அதை தாண்டி அதை விட்டுருங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதை விட்டுருங்க. சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, தண்ணீரின் ஆசீர்வாதம், ரட்சண்யம், அபிஷேகம், பூர்ணமான வரம், நித்திய உடன்படிக்கை, சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல், ஆறுதல், பாதுகாப்பு, ஆலோசனை, வழி நடத்துதல், சொல்லிட்டே போனா நித்திய ஆசீர்வாதம் அவர்களுக்கு. இது எனக்கும் வேணும், என் தலைமுறைகளுக்கும் போதும் என்ற மனதோடு கூடிய பக்தி விருத்தி இருந்தா போதும். கொடுக்கிறதுல சந்தோஷமா நம்ம பாட்டுக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கு. கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு ஏற்பட்ட வியாதி வீட்டுக்குள்ள இருந்தா உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். சாப்பாடு மட்டுமில்ல, தண்ணீரும் ஆசீர்வதிப்பேன். வியாதியை உன்னை விட்டு தூரமாய் திறக்குவேன். வாதகம் கூடாரத்தை அணுகாது. வியாதி படுகை நலவாக்குகள் சொல்வதும் இல்லை. சைத்தன்கள் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். எரேமியா 13 இதெல்லாம் என்ன துட்ட வச்சு வாங்கிக்கலான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுதான் மேலே இங்கே கோச்சுக்கிட்டு சொல்றேன். எவனாவது அம்பானியோட ₹1 கூட வச்சிருக்கானா? கிடையாது. பொருளாதாரத்தில் பழகின பிள்ளையாமின் வழி வந்த மேலியாடின் மக்கள் காரில் அவர்களுக்காக வைக்கப்படும். 53:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரம் பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்த எவ்வளவு அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் அனுபவிப்பதற்கு தான் கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு காரணம் அவர் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வளர்ப்பை அவர் குணமாக்கி ஆத்மாவையும் குணமாக்குவார், சரீரத்தையும் குணமாக்குவார். சரீர சுகம் தேவன் அருளுகிற இயல்பு. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவருக்கு பரிபூர்ண சமாதி சத்தியத்தை வெளிப்படும். குடும்ப சமாதானம் முக்கியம், தனிப்பட்ட சமாதானம் முக்கியம். பாஷவிக்க 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டு எவனையும் திருத்த முயலாது. உன் சமாதானம் இன்னைக்கு வரைக்கும் நல்ல கரெக்டா. ஏன் சமாதானம் கெடுக்க நான் இடம் கொடுத்தது? அந்த சமாதானம் என்ன சமாதானம்? அந்த அதிகாரத்துல எல்லாவற்றுக்கும் எல்லாம் துட்டு கொடுத்து வாங்கிக்கிறீங்களா?
ஜபம் பண்ணி வாங்கிருக்கா பார்ப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களை உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என் சமாதானத்தை உங்களுக்கு வைக்கப் போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. மேலே குதிக்கிறீங்க, சமாதானம் இருக்க உங்களுக்குள்ளே குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. இருதயங்களை நான் பேசலாம். ஒரு சமாதான பிரபு யார்? ஒரு சமாதானத்தின் கர்த்தர் யெகோவா ஷாலோம். உங்க குடும்ப சமாதானம் உங்க கையில தான் இருக்கு. சொன்ன மாம்சத்தின் 17 அது ஏதாவது ஒண்ணு இருந்தா குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகும். பொறாமை, கோபம், வாக்குவாதம், வேதம், சண்டை, நான் பெரியவன் இருந்தா குடும்ப சமாதானம் கெட்டு போகும். வசனம் ஒண்ணும் ஒரு நாளும் தப்பாது, கரெக்டா சொல்றோம். ஆனால்தான் அந்த 17 காரியம் என்கிட்ட இருக்க கூடாது. வாக்குவாதம் இருக்கா? 5 இருக்கா? வாக்குவாதம் இருக்காயா? பொறாமைகள், அறியாதுகள், குரோதம், பிரிவினை. என்ன பிரிவினை? வாக்குவாதம் வரும். யார் வாக்குவாதம் பண்ணா? லோத்துடைய வேலைக்காரர்கள் ஆபிரகாம் வேலைக்காரர் வாக்குவாதம் பண்ணாங்க. இல்லையான்னு சொல்றது, நான் உனக்கு தர மாட்டேன். இவன் வந்ததே ஒட்டுக்குள் ஆபிரகாமோட ஒட்டிக்கு வந்தான். இப்போ பெரிய ஆள் ஆனோன்னா நீ தேவையில்லாம போனான். கொஞ்ச நாள் நல்லா இருந்தது, அவர் தேவனை அக்கினியை இறங்கி விட்டுட்டார். லோத்து அவர் தடுக்கிறார். தான் தேவனுடைய கிரியை உணர்ந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். லோத்தை தேவன் தடுக்க வேண்டும். ஆபிரகாம் ஜெபித்தாரு. ஆபிரகாமை நினைத்து லோத்தை தப்பு விட்டார். உங்க ஜபத்தை வச்சு உங்க சொந்தக்காரன கருத்தை தப்பு விடுவது தான் ஜபோட கருத்து. வாக்குவாதம், குடும்பத்தோட வாக்குவாதம் இருக்கா? நான் பெரியவன், நீ பெரியவன், நீ தான் கோபம். யோசித்து வீட்டுக்கு போய் உட்கார்ந்து வருதுங்க. எத்தனை முறை நான் இவைகளுக்கு பதிலாக ஜீவத்தில் எத்தனை இருக்கணும்னு 22 ஆகியம் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஈடுபடும், தயவு, நற்குணம், விசுவாசம், இந்த 9 எபேசியர் எழுதப்பட்ட நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளக்கும். 9:3:12 கனி. இந்த 12 கனி நமக்குள்ள வந்துட்டா அந்த 17 வெளியே போயிடும். சகல நற்குணம், திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு நம்மை இருந்தது. கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள்.
கிறிஸ்தியன் விழுந்த சிந்தை உங்களில் இருப்பதாக. மன்னிக்கிற சுவாபம், அதான் முதல்ல பிரசிடென்ட் சொல்லுங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதல்ல, குற்றத்தை மறைப்பது. சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் வளரும். 9:3 12 கனிகள்னு சொல்லியிருக்கா, கனின்னு சொல்லியிருக்கா. கனி அது எப்படியா கனி? சாத்துக்குடிக்குள்ள என்ன இருக்கு? சொலைகள் இருக்கா? இதே மாதிரி ஒரு விசுவாசிக்குள் தன்னுடைய பிள்ளைக்குள் பன்னிரண்டு உண்டு. ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் சரண்டர். நம்முடைய இருக்காது, இயற்கையா இருக்கு. இயற்கையான நம்மளுக்கு அன்புள்ள ஆகணும். கொடுத்து பாருங்க, அன்பு, சந்தோஷம். அது என்ன சந்தோஷம்? ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகும். ஊழியம் செய்வதனால் உண்டாகும் சந்தோஷம், கொடுப்பதனால் உண்டாகும் சந்தோஷம். நிறைய சந்தோஷங்கள். சமாதானம் ஏற்கனவே சொல்லிட்டேன். வர நீடிய பொறுமை, பொறுமையே இல்லை, நீடிய பொறுமை. மார்க்கெட்டில் எங்க கிடைச்சா போய் மாற்ற. தயவு, மற்றவர்களுக்கு உதவி செய்வார். நற்குணம், விசுவாசங்கிறது நம்பிக்கை, தேவன் பேர் வைக்கிற நம்பிக்கை. சாந்தம், ஐயோ வேறுதான் சாந்தகுமாரி, சாந்தகுமார் சாந்தமே. நான் சொல்லிட்டு எனக்கு சாந்தம் அவங்களோட ஆகுது, எனக்கு அது வேணும். ஏன் நீ சாந்தமும் மனத்தாழ்வு. முகத்தை இச்சையடக்கம், கண்டதே வாங்க, தெருவில் போலாம் போட்டு கூட்டுவாங்க. அடக்கம், நாவடக்கமும் இருக்க வேண்டும், இச்சையடக்கமும். இதெல்லாம் ஆவிக்குரிய தேவன் கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதம். இந்த ஆவின்படி நாம் நடப்போமானால் நாம் மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். கலாத்தியர் 5:16. பின்னும் நாம் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நான் தான் மற்ற கண்ணாடி சொல்ல வந்துட்டா. நான் 17 12 உள்ள வந்துட்டுனா 17 நமக்குள் இராது. நமக்கே தெரியும் மாம்சத்தால் நான் என்னை அழைப்போம். நல்ல பிதாவே, உடைய வார்த்தைக்கு வந்திருக்க அந்த வார்த்தைக்கு நோக்கு ஆவின் தனி நான் நிரப்பப்பட்டு வாழ்க்கை வாழ எங்களுக்கு சமாதானம் எங்களுக்கு முக்கியம். குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளின் சமாதானம், பிள்ளைக்கும் சமாதானம். சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்தருக்கு பயத்தோடு பரிசுத்தாவின் ஆர்வம் நடந்து பெருகிட்டு சபை இயேசுவின் மூலம்